ஆக இப்போ என்ன நாங்கள் ஊழலை செஞ்சிட்டோம், ஊரில் செய்யாததாக செஞ்சிட்டோம். ஒரு கணக்கு போனால் ஒரு துணி 50 ரூபான்னு சொல்லுவாங்க, மற்ற ஒரு கணக்கு போனால் அதே துணியை 60 ரூபான்னு சொல்லுவாங்க. இது பிஸ்னஸ்ஸு. இதுதான் இப்போ நாங்களும் நடத்திருக்கக்கூடிய இதுவும் ஒரு பிஸ்னஸ்ஸு. ஏற்கனவே இருந்த முதலமைச்சர்கள், அதாவது எக்ஸ் கட்சின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு அவங்கள போய் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது தானே? எதற்காக எங்களையே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க? அப்போ எங்களை பள்ளத்தில் தள்ளி விடலான்றதுக்காகலா? என்னால் ஒரு பொழுது தூங்க முடியலை, ஒழுங்காக இருக்க முடியலை, மற்ற இடத்துக்கு ஒரு இயல்பாக போக முடியலை. அதற்கு காரணம் என்ன? 2026 இதை எதிர்பார்த்து தான் இன்றைக்கு எங்களை பற்றி எவ்வளோ குறைகள் சொன்னாலும் இந்த குறைகள்லாம் வாய மூடும் அளவுக்கு நாங்கள் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறோம். அந்த திட்டத்தை வெளிப்படுத்தும் பொழுது இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளோ அபாண்டமான பொய்களோ எங்கள் மேலேயோ சுமத்துக்கிட்டு இருக்கிறாரா? ஒரு 1000 கோடி நான் சண்டை சொல்கிறாரு. நாங்கள் 1000 கோடிக்கு ஒருத்தர் இல்லாதவங்களா? 4000 கோடின்னு சொல்கிறாரு, அதுக்கு ஒருத்தர் இல்லாதவங்களா? 10,000 கோடி, அதுக்கு நாங்கள் ஒருத்து, அதற்கு சொல்ல வேண்டியது தானே? 10,000 கோடின்னு சொல்லுங்க, அப்போ தான் எங்களுக்கு பெருமையாக இருக்கு. ஆக இப்போ தமிழக மக்கள் என்னை அப்பா ஸ்தானத்தில் வச்சு எல்லோரும் என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடும் பொழுது எந்த பக்கத்துலேருந்து கூப்பிட்றாங்கன்னே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது.